டேய் என்னென்னலாம் சொன்னீங்க. சிஎஸ்கே தொடர்ந்து 3 மேட்ச் தோத்து போச்சு. அந்த 3 பெரிய தலைக்கட்டு இல்ல, தோனி, ரெய்னா, ஜடேஜா, அவ்வளவுதான்ப்பா சிஎஸ்கேங்கிற ஒரு சாம்ராஜ்யமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னீங்க. ஆனா சிஎஸ்கேனா எப்பயுமே கம்பேக் சூப்பர் கிங்ஸ்னு மறுபடியும் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. 3 மேட்ச் தொடர்ந்து தோல்வி, அதுலயும் பேட்ஸ்மேன்ஸ்களும் ஒழுங்காடல, பவுலரும் ஒழுங்காடல. ஆனா அதுக்கப்புறம் எந்தெந்த பிளேயர் எந்தெந்த இடத்துல விளையாடணும் செட் ஆனவனே திரும்ப சிங்கம் மாதிரி அவன் பவரை காமிக்கிறான்ப்பா. போன மேட்ச்ல சஞ்சு சாம்சன் செஞ்சுரி, இன்னொரு பக்கம் ஜேமி ஓவர்டவனு 4 ஓவர் போட்டு வெறும் 18 ரன் கொடுத்து 4 விக்கெட் தூக்குனாப்ல. இந்த டைம் என்னன்னா 100க்கு கால் பண்ணாப்ல, 100 ஆகும்போது செம ஃபார்ம்ல வாங்கிட்டாப்ல. இந்த டைம் 3 விக்கெட் வெறும் 21 ரன் தான் 4 ஓவருக்கு. அப்படி விளையாடுறாங்க. இன்னொரு பக்கம் பேட்ஸ்மேன் ஓப்பனிங் சஞ்சு சாம்சன் 48 ரன் இறங்கினதுல இருந்தே அதிரடி ஹாட்ரிக் போர்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஆயுஷ் மாத்ரே அவரும் செம ஃபார்ம்ல செமையாடுறாப்ல. இதுல ருத்ராஜ் மட்டும் தான் கொஞ்சம் சரியா இல்ல, ஆனா அதுக்கு ஈக்குவலா கேப்டன்சி செம ட்ரிக்ஸை யூஸ் பண்றாரு. பவுலிங் வேற லெவல்ல பண்றாப்ல. சிஎஸ்கே பவர் பிளேல 72க்கு 2 விக்கெட் இருந்தது. அதுக்கப்புறம் 200 220 போகும்னு எதிர்பார்த்தோம். ஆனா கேகேஆரோட கொஞ்சம் ஸ்பின் பவுலிங்னால பேட்டிங் கொஞ்சம் சொதப்பலா இருந்தாலுமே விக்கெட்டை எந்த இடத்துலயுமே விடல. டெவால் பிரேஃபேஸா இருந்தாலும் சரி, சஃப்ராஸ் கானா இருந்தாலும் சரி, சிவன் துபே இருந்தாலும் சரி, விக்கெட் விடாம ஓரளவுக்கு ரன்னுக்கு பால அடிச்சிட்டாங்க. அதனால 5 விக்கெட் இருந்து 192 அப்படின்னு வச்சிருந்தாங்க. ஆனா செகண்ட் பேட்டிங் பிடிக்க வந்த கேகேஆர் எங்க இந்த ஸ்கோர் பத்தாது அடிச்சு தும்சம் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல பவுலிங்ல செம கம்பேக் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்கே பவர் பிளேக்குள்ளேயே 36 ரன் மட்டும் தான் கொடுத்து 2 விக்கெட்டை எடுத்துட்டாங்க. கேகேஆரோட மெயின் பேட்ஸ்மேனா 1 ரன் பின்னாலனா 1 ரன்ல தூக்கிட்டாங்க. அவன் மட்டும் இருந்தானே இன்னைக்கு மேட்சே வேற. சரிப்பா, எப்படியும் அகில் ஹுசேனை தான் பவர் பிளேல ஃபர்ஸ்ட் ஓவர் போட விடுவாங்க. அதுக்கு சுனில் நாராயண இறக்கி பிரிச்சு மேஞ்சிருவான்னு பார்த்தோம்னா நீங்க ஒரு பிளான் போட்டோம், அதுக்கு ஏத்தாப்புல நாங்க வேற பிளான் வச்சிருக்கோம் அப்படின்ட்டு ருத்ராஜ் அந்த இடத்துல அகில் ஹுசேனை இறக்கவே இல்லை. அதுக்கப்புறம் சுனில் நாராயண் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஸ்பின் ஓவர் ஒரு பக்கம் அகில் ஹுசைன் 4 ஓவர், இன்னொரு பக்கம் 100 அகமது 4 ஓவர் போட்டு கேகேஆர் பேட்ஸ்மேனை ஃபுல்லா அடுத்தடுத்து விக்கெட்டை தூக்கிட்டாங்க. இதனால சிஎஸ்கே 32 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா இப்ப ஐபிஎல் 2026ல இப்ப வர நடந்த மேட்ச்ல 200 கீழ ஸ்கோர் எடுத்து யாருமே டிஃபெண்ட் பண்ணது கிடையாது. ஆனா சிஎஸ்கே 192 ரன் எடுத்து கேகேஆர் வெறும் 160 ரன் தான் எடுக்க விட்டாங்க. இதுல இருந்தே நல்லா தெரிஞ்சிச்சு சிஎஸ்கே செமையான கம்பேக் கொடுத்திருக்காங்கன்னு.